என்னோட பேர் சாரு, லியான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹுடினி ஆர்ட் அகாடமி அப்படிங்கிற ஒரு கலைக்கூடம் நடத்தி வரோம் கோவையில். ஸோ இந்த ஆர்ட் அகாடமியில் லியான் இஸ் அ மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் 70 பழங்குடி இசைக்கருவிகளோட கலெக்ஷன் வந்து அவர் வச்சுருக்காரு. 56 இசைக்கருவிகளுக்கும் மேலே வந்து அவர் வாசிக்கிறாரு. இதில் இதிலிருந்து ஒரு சில கருவிகள் வந்து மாணவர்களுக்கு அவர் பயிற்சி கொடுத்துட்ருக்காரு, முக்கியமாக பழங்குடி இசைக்கருவிகளும் சேர்த்து. நான் வந்து ஒரு மல்டிலிங்குவல் வோக்கலிஸ்ட், பன்மொழி இசை கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 பழங்குடி மொழிகளில் நான் பாடிட்டுருக்கேன், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். சதீஷ் அண்ணா எங்களுடைய ரொம்ப நல்ல நண்பர், எங்களோட குரு, மென்டர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அண்ணாவை சந்தித்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த மேடையில் நாங்கள் இந்த பொசிஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சக்தி முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தார், இப்போ கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரி இருக்குது. சென்னையோட இனாகுரேஷன் நடந்து, கிளாஸ் இனாகுரேஷன் நடந்து கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே அரங்கேற்றம் மிகப்பெரிய நிகழ்வாக எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த செரிமனியில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. மிக்க நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சாரு எல்லாமே பேசிட்டாங்க, எனக்கு பதிலாக எல்லாமே அவங்களே பேசிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் வந்து வாசிக்கிறதுக்கு. எனக்கு இனாக்ரேஷன் டைமில் எல்லோரும் நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, டைம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கும்ன்ட்டு எனக்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறது. அதுக்குள்ளே டைம் 1.5 இயர் ஆயிடுச்சு, இல்லைனா 1.5 இயர் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லோரும் மேலே அரங்கேற்றம் நடக்க போகுது. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. முதல்ல சதீஷ் அண்ணா வந்து எனக்கு கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே தெரியும், நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு மியூசிஷியனாக இருக்கிறதுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் வந்துட்டு என்னோட மோட்டிவேஷன் அண்ட் மை டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து சதீஷ் அண்ணா தான். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் பொழுது நான் வந்து பார்த்துருக்கேன், அவர் வாசிக்கிறத பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். யானை மேலே வந்து உட்காந்து பெருமையாக வருவார், அதெல்லாம் எனக்கு இனி நல்ல ஞாபகமாக இருக்குது. எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய மென்டர், நாட் ஓன்லி இன் மியூசிக், என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், மேடையில் எப்படி இருக்கணும், எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து சதீஷ் அண்ணா தான். ஸோ ஆல் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாரும், யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா குருநாதர்கள் இங்கே இருக்காங்க, எல்லா ஆசான்கள் இங்கே இருக்காங்க. எனக்கு உங்களுக்கு முன்னால் வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சதீஷ் அண்ணாக்கு முன்னால் வாசிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த மேடையில் வந்து வாசிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரு பாடினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்போது சக்தி என் டீம் கலக்கிட்டாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். இது வந்து ஃபஸ்ட் டைம். ஆமாம், யூஸ்வலாக வந்து நிறைய மியூசிக் ஷோஸுக்கு நாங்கள் போவோம், நான் கம்போஸ் பண்ணுவேன், டாக்குமெண்ட்ரிஸுக்கு மியூசிக்கும் பண்ணுவேன், கேட்டுட்டு போயிடுவோம். ஆனால் வந்துட்டு இவங்க டீம் வாசிக்கும் பொழுது மட்டும் நம்ம எங்கே இருந்தாலும் எல்லாமே மறந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் ஓரமாக நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம் அவங்க வாசிக்கும் பொழுது. சூப்பராக இருந்துச்சு. அ பிக் தேங்க்ஸ் டு நிமிர்வு டீம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி. திரு லியான் பாப் ஜேம்ஸ் மற்றும் திருமதி சாருமதி முரளிதரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.